துப்பாக்கிச் சூட்டால் அதிரும் தென்னிலங்கை. அடுத்தடுத்து இடம்பெறும் சம்பவம். கைமாற்றப்பட்ட தங்காளை காலுடன் இல்லம். மஹிந்தவால் வழங்கப்பட்ட உறுதிப்பத்திரம். முன்னாள் ஜனாதிபதிக்கு மரண தண்டனை விதிப்பு. இசார சம்பந்திக்கு முகப்பரிசோதனை. ஈஸ்டர் தாக்குதல் வழக்கு தீர்ப்பு விரைவில். கடுவெல தாங்காளை குடவெல்ல பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது இனந்தெரியாத நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடாத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. இதில் எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் தாங்காளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான ஹால்டன் இல்லம் கைமாற்றப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. வலையொலி தளமொன்றில் நடந்த அரசியல் கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே நாமல் ராஜபக்ஷ எம்பி இதனை தெரிவித்துள்ளார். அதில் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், எனக்கு 23 வயது முடிந்து 24 வயது ஆகும்போது நான் நாடாளுமன்றத்திற்கு வந்துவிட்டேன். அன்று முதல் இன்று வரை நேர்த்தியாக சொத்து விபரங்களை சமர்ப்பித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களில் நானும் ஒருவன். அதாவது இந்த சட்டங்கள் வருவதற்கு முன்பே சமர்ப்பித்துள்ளேன். எனக்கு சொந்தமான பெரும்பான்மையான காணிகள் பெற்றோர் மற்றும் குடும்பத்தாரிடமிருந்து கிடைத்தவை. ஏனெனில் சிலர் ராஜபக்சாக்கள் காணிகள் எதுவும் இல்லாத ஏழைகள் என்கின்றனர். நாங்கள் ஒரு அரசியல் குடும்பத்திலிருந்து வந்த பரம்பரை. எனவே பெற்றோரிடமிருந்து கிடைத்த சில சொத்துக்கள் உள்ளன. அதேபோல் நான் ஒரு காலத்தில் ஒரு ஆலோசனை நிறுவனம் ஒன்றை நடத்தினேன். அதை தொடங்கிய விதம் மற்றும் அதற்கு வருமானம் ஈட்டிய விதம், வரி கணக்குகள் உட்பட அனைத்தையும் நான் ஒவ்வொரு வருடமும் சொத்து விவர பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ளேன். மேலும் அது குறித்து இப்போது 2 அரசாங்கங்களால் சுமார் 7 முதல் 10 வருடங்களாக, அதாவது நல்லாட்சி அரசாங்கம் மற்றும் தற்போதைய அரசாங்கம் என 2015 முதல் 2020 வரை, மீண்டும் 2025 முதல் இன்று வரையிலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. எனவே அந்த அனைத்து விடயங்கள் குறித்தும் நான் குறிப்பிட்டுள்ளேன். மேலும் அந்த வருமானம் கிடைத்த விதம் குறித்தும் சுட்டிக்காட்டியுள்ளேன். அத்தோடு நான் பெரும் வர்த்தக குடும்பத்திலே திருமணம் செய்து கொண்டேன். மனைவியின் சொத்துக்கள் நான் சம்பாதித்தவை அல்ல, மனைவியின் குடும்பத்திலிருந்து அவருக்கு கிடைத்தவை. மேலும் அவர்கள் இலங்கையில் சுற்றுலாத்துறையில் இன்று முதல் 5 இடங்களுக்குள் இருக்கின்றார்கள். இப்போது அடுத்த சொத்து விபரங்கள் அறிக்கையில் நிச்சயமாக தங்களை வீடும் அதில் சேர்க்கப்படும். ஏனென்றால் அப்பா அதை எனக்கு கொடுத்து விட்டார். கடந்த வாரமே எழுதப்பட்டது. அரசியல் இல்லம் என்பதால் அது எனக்கு முன்பே தர முயன்ற போது நான் வேண்டாம், அப்பாவிடமே இருக்கட்டும் என்று கூறினேன். ஏனென்றால் ஆயுட்கால உரிமையை வைத்துக் கொண்டு பிள்ளைகளுக்கு சொத்துக்களை எழுத வேண்டும் என்று நம்பும் ஒருவன் நான். ஆனால் அப்பா மறுபடியும் வலியுறுத்தி இது அரசியல் இல்லம் என்பதாலும் தொடர்ந்து அரசியலுக்காக பயன்படுத்தப்படுவதாலும் நிச்சயமாக உனக்கு தரப்பட வேண்டும் என கூறினார். அதனாலே தங்காளை ஹால்டன் இல்லம் எனக்கு வழங்கப்பட்டமைக்கான காரணமாகும் என குறிப்பிட்டுள்ளார். போர்க்குற்றங்கள் தொடர்பில் சிரியாவின் முன்னாள் ஜனாதிபதி பஷார் அல்-அசாத் மற்றும் அவரது இளைய சகோதரருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சிரிய நீதிமன்றம் ஒன்றினால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் அசாத் மற்றும் அவரது சகோதரர் நீதிமன்றத்தில் ஆஜராகாத நிலையில் விசாரணை நடத்தப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சுமார் 5 லட்சம் பேர் உயிரிழந்த 14 ஆண்டுகால உள்நாட்டு போரின் போது இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பிலேயே இவர்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டு தாரா பகுதியில் இடம்பெற்ற போராட்டங்களை அடக்குவதற்கு தலைமை தாங்கிய அசாத்தின் உறவினரான ஆடட் நஜீப் என்பவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் அசாத்தும் அவரது சகோதரரும் ரஷ்யாவுக்கு தப்பிச் சென்றுள்ள நிலையில் கைது செய்யப்பட்ட நஜீப் சிறைச்சாலை உடையில் நீதிமன்ற கூண்டில் நிற்பதே இந்த தீர்ப்பு என அறிவிக்கப்பட்டுள்ளது. இசாரா செவ்வந்தியை முகப்பரிசோதனைக்காக அரசாங்க பகுப்பாய்வாளரிடம் அனுப்ப அனுமதிக்குமாறு கொழும்பு குற்றப்பிரிவு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. குறித்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சந்தேக நபரை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் லியான் வர்ஷவிதான தெரிவித்துள்ளார். சுமார் 9 மாதங்களாக கொழும்பு குற்றப்பிரிவினரால் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்த சந்தேக நபர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் காவல்துறையினர் சமர்ப்பித்த விடயங்களை பரிசீலித்த நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார்.
நேபாளத்திற்கு தப்பிச் சென்றிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படும் குறித்த சந்தேக நபரிடம் கடந்த 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் பெறப்பட்ட தகவல்கள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட அறிக்கையொன்றையும் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த சம்பவம் திட்டமிட்ட விதம், அதனுடன் தொடர்புடையதாக கூறப்படும் ஏனைய சந்தேக நபர்களுடன் மேற்கொள்ளப்பட்ட தொடர்புகள் மற்றும் பணப்பரிமாற்றங்கள் தொடர்பான மேலதிக அறிக்கையும் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதற்கமைய எதிர்வரும் 17 தேதி சந்தேக நபரை அரசாங்க பகுப்பாய்வாளரிடம் முன்னிலைப்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாகவும் காவல்துறையினர் நீதிமன்றில் தெரிவித்தனர். நவ்ஃபர் மௌலவி உட்பட 24 பிரதிவாதிகளுக்கு எதிரான ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் வழக்கின் தீர்ப்பு விரைவில் அறிவிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு தரப்பின் இறுதி சாட்சியங்கள் நேற்றைய தினம் இரவு சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளில் 245 நாட்கள் நீடித்த அரசு தரப்பு வழக்கு நேற்று முடிவடைந்தது. இந்த வழக்கு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க, சுஜீவ நிசங்க மற்றும் ராமநாதன் கண்ணன் உள்ளிட்ட பிற மேல் நீதிமன்ற நீதிபதிகளை உள்ளடக்கிய கொழும்பு நிரந்தர மூவர் அடங்கிய மேல் நீதிமன்றத்தின் முன் விசாரிக்கப்படும். அரசு தரப்பு வாதம் முடிவடைந்த பின்னர் எதிர்த்தரப்பின் சாட்சியங்கள் விசாரிக்கப்படும். பின்னர் இருதரப்பினரும் தங்களது எழுத்துப்பூர்வ வாதங்களை சமர்ப்பித்த பின்னர் தீர்ப்புக்கான திகதி நிர்ணயிக்கப்படும். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக 31 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் 5 வழக்குகள் 3 நீதிபதிகள் கொண்ட மேல் நீதிமன்றங்களில் விசாரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த வழக்குகளில் 3 வழக்குகளின் தீர்ப்புகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. முறையான உளவு தகவல் கிடைத்திருந்ததும் கடமையில் இருந்து தவறியது உள்ளிட்ட 854 குற்றச்சாட்டுகளில் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்ட முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் காவல்துறை தலைவர் புஜித் ஜெயசுந்தர ஆகியோர் தங்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட 3 நீதிபதிகள் கொண்ட மேல் நீதிமன்ற வழக்கில் குற்றவாளிகள் என கண்டறியப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவனில்ல பகுதியில் 7 புத்தர் சிலைகளையும் ஒரு கடவுள் சிலையையும் சேதப்படுத்திய வழக்கில் சப்ரகமுவ மாகாண மேல் நீதிமன்றத்தில் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்ட 11 பிரதிவாதிகளுக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 வழக்குகளின் தீர்ப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 3 வழக்குகளின் தீர்ப்புகள் அறிவிக்கப்படவுள்ளன. துப்பாக்கிச் சூட்டால் அதிரும் தென்னிலங்கை, அடுத்தடுத்து இடம்பெறும் சம்பவம். கைமாற்றப்பட்ட தங்காளை காலுடன் இல்லம், மஹிந்தவால் வழங்கப்பட்ட உறுதிப்பத்திரம். முன்னாள் ஜனாதிபதிக்கு மரண தண்டனை விதிப்பு, இசார சம்பந்திக்கு முகப்பரிசோதனை. ஈஸ்டர் தாக்குதல் வழக்கு தீர்ப்பு விரைவில்.